ஓகே. ஷோவோட துவக்கமா இனிமே நம்ம ஷோல குட்டி, குட்டி தத்துவங்கள் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறிக்கோள்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அத நோக்கி நீங்க தான் ஓடணும். அதனால நான் என்ன சொல்றேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, குறை சொல்றவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்ற தத்துவத்த சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன கலாட்டா இருக்கு அப்படின்றத வாங்க ஷோக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். என்னடா இது? பேஜ் ஒர்க். தலைக்கு மேல வெள்ளம் போகுது, சாணம் என்ன முளம் என்ன, இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்கே பாருங்க, 2 பேரோட சண்டை மட்டும் ஓயவே மாட்டுதுங்க. அதாவது என்னன்னா, ஜூன் மாசம் 19ஆம் தேதி தருமபுரி சேலம் மாவட்டத்துல நம்ம பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்கள் மாவட்ட பொதுக்குழுவை கூட்டியிருந்தாரு. அதுக்காக ஜி.கே. மணி அவர்களையும் எம்எல்ஏ அருள் அவர்களையும் கூப்பிட்டிருந்தாரு. ஆனா காலத்தோட கட்டாயத்தை பாருங்களேன், இந்த பக்கம் நம்ம பாமகவை சேர்ந்த ராம்தாஸ் அவர்களும் அவசர பொதுக்கூட்டத்தை கூட்டியிருக்காருங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு நின்றுருக்காங்க. எனக்கு என்னமோ பாமகவோட நிலைமையை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கான வேலையை எல்லா கட்சியும் இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரோட சண்டை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. எப்ப சண்டை முடிஞ்சு எப்ப தேர்தலுக்கான வேலையை இவங்க பாக்குறது? எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியா? அப்படித்தான் அவங்க 2 பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அடுத்ததா ஒரு சூடான செய்தி, இங்க வாங்கலேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சின்னவர் அரசு நிகழ்ச்சியில எதுலயுமே பங்கு பெறாம லீவ்ல இருந்தாரு. ஆனா இப்ப காலேஜுக்கு போற புது பையன் மாதிரி அவருடைய முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. என்னடா தேஜஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, லீவுக்கு அப்புறமா நம்ம தேனி சிவகங்கை மாவட்டத்துல பயணத்தை மேற்கொண்டிருக்காரு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். எப்பயுமே உதயநிதி ஒரு நிகழ்ச்சி பண்றாரு அப்படின்னா 12 மணிக்கு மேல ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறி இருக்கு. என்னடா மாற்றம் ஒன்றை மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட மாற்றம் எல்லாருக்குமே புதுசா இருக்கு. அப்படிதான் அங்க கலந்துக்க வந்த நிர்வாகிகள் எல்லாருமே கேட்கும் போது, நம்ம சின்னவர் மாறிட்டாருங்க, காலைல இப்ப சீக்கிரம் எழுந்திருச்சிருக்காரு, அதனால சிவகங்கையில நிகழ்ச்சியை வேமா கூட்டுங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு மாண்புமிகு சொல்லியிருக்காருங்க. என்னடா இவருடைய சேஞ்சுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கும் போதுதான், ஒருவேளை குடும்பத்துல இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணி பண்ணி இப்படி மாத்திட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருதுங்க. எல்லாம் டெக்னாலஜி. சமீப காலத்துக்கு முன்னாடி G7 மாநாட்டுக்கு போன நம்ம பிரதமர் அங்க இருக்கவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசாம ஹிந்தியில பேசியிருக்காராம். இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சியில இருக்கிறவங்க கேள்வி எழுப்ப, அதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆங்கிலம் பேசுறவங்க வெக்கப்படக்கூடிய சூழல் வெகு விரைவில் வரப்போகுது, அதனால பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசுக்கள். வாங்க பாத்துருவோம். பாமக நிர்வாகிகள் 2 பேரு அடுத்தடுத்து மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மருத்துவர்கள் கொடுத்த டென்ஷன்ல பேஷண்ட் ஆகி மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. இது வரலாற்றே இவங்க 2 பேர் மட்டும் தாங்க. அதே மாதிரி பாமகவில் நடக்கிற குழப்பத்துக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாமகவை சேர்ந்த அன்புமணி சொல்றாரு. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஆனா அவர் தந்தை என்ன சொல்றாரு தெரியுமா? அன்புமணி சொல்றது எல்லாமே பொய், குழப்பத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தீர்வை வீதிக்குள்ள தேடினா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரமே கிடைக்கல அப்படின்றவருக்கும் நேரமே போக மாட்டேது அப்படின்றவருக்கும் அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 பேரை முதல்ல உட்கார்ந்து சந்திச்சு பேச சொல்லுங்க, உடனே தீர்வு கிடைக்க போகுது. நம்ம தாவேகா விஜய் தலைமையில 2026 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி அமையுமா? ஏன் பாஸ், விஜய் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவமா? விஜய் அரசியல்ல உலக நாயகன் போல ஆவாரா, இல்ல உலகம் சுற்று வாலிபன் போல ஆவாரா? பனையோரை விட்டு வெளியே அவர் அரசியலை செய்ய சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் என்ன ஆவாருன்னு பாத்துக்கலாம். தேர்தலுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. என்னப்பா சீட்டு தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு டிஎம்கே கூட கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியும் எனக்கு 25 சீட்டு வேணும், எனக்கு 30 சீட்டு வேணும், எனக்கு 40 சீட்டு வேணும் அப்படின்னு கதறிட்டு இருக்க, இங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டாடிஜி ஒரு அவசரமான அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சியோட தயவு நமக்கு அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதில அப்படியே சர்வே எடுக்கிறதுக்காக தனியார் ஏஜென்சி ஒண்ணு வச்சிருக்காராம். ஒருவேளை இந்த சர்வே மட்டும் டிஎம்கே கட்சிக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் பாருங்க டாடிஜியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஓஹோ, இதுவல்லவோ கொள்கை கூட்டணி தர்மம். இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு வாரத்துக்கு மேல அபாய கட்டத்தை எட்டி இருக்கு. இந்த நிலையில 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த சூழ்நிலையே இல்ல. 2 பேருக்கான தாக்குதல் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போதா குறைக்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்போட நகர்வுக்கு மத்திய கிழக்குல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் ஈரான் போர் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது. 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமான பரபரப்பா வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஎம்கே ஆட்சி. இதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க
அப்படின்னா மதுரையில ஜூன் 1ஆம் தேதி இனிமே வந்து 1-to-1 மீட்டிங் வைக்க போறோம், அது தொகுதி வாரியா நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களுடைய குறைகளை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடன்பிறப்பே வா அப்படின்ற தலைப்புல வந்து தொகுதி வாரியா நிர்வாகிகளை கூப்பிட்டு அறிவாலயத்துல மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு குறை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய பேச்சை கேட்கறதே கிடையாது, காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. என்னதான் நம்ம பேசுறதை கேட்கலான்னு அவரே முற்பட்டு வந்தாலும் சீனியர்ஸ் யாருமே அதுக்கு வழிவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ண போன தொகுதி வாரியான நிர்வாகிகள் வந்து கதறல குமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாயை மூடி பேசவும் அப்படின்ற டைலாக் தான் ஞாபகம் வருது. வாயை மூடி எப்படி சார் பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சு இது ஆய்வுக்கான கூட்டமே இல்லைங்க, அலங்காரத்துக்கான கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். நேத்து மதுரையில முருகர் மாநாடு வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு. இதுல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்து மதத்தை சார்ந்தவர்களை பாதுகாக்க வேணும் அப்படின்னும், எல்லாருமே தெய்வீகமா இருக்கணும், கடவுள் பக்தியோட இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம அமைச்சர் ரகுபதி என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? நானும் இந்து தான், இவங்களும் இந்து தான், அவங்களும் இந்து தான், இவங்களும் இந்து தான், எல்லாருமே இந்து தான், நம்ம பாதுகாக்க வேண்டியது சிறுபான்மையினரை மட்டும்தான், இந்துக்களை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, நாங்க வந்து இந்துக்களுக்கு விரோதியா இருந்திருந்தா அந்த மாநாடே நடத்த விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? இந்த நிகழ்ச்சியில நடுவுல கிசுகிசுக்கள் பத்தி பார்த்தோம். இந்த கிசுகிசுக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல இந்த மாதிரி என்னென்ன கலாட்டாக்கள் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம்.